ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு சரியான என்ன சொல்கிறதுன்னே தெரிலைங்க. அந்த மாதிரியான ஒரு ஜென்மமாட் இருக்குது. அவங்களுக்கு எப்படி தான் வந்து மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் வந்து பெட்ரோலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க. ஆடா பாவீங்களா, சாப்பாட்டில் இந்த மாதிரியெல்லாம் கூட பண்ணுவாங்களா? இவ்வளோ நாள் வந்து மல்லி சமைச்சது தான் வந்து அந்த வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ மட்டும் என்ன கோயிலுக்கு போகும்போது மட்டும் வந்து மல்லி சமைச்சதை வந்து அந்த சாப்பாடு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன் வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே. ஏன் அந்த இடத்துல வந்து வெளியே வந்து ஆர்கியூ பண்ணதுனால வந்து அந்த சாப்பாடு வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்து தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வியும் வந்து வருது. இதுக்கெல்லாம் வந்து யார் தான் வந்து முடிவு கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லையே இல்லைங்க. இன்ஃபினிட்டியாக வந்து போயிட்டே இருக்கு. ஆடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுது. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே இந்த ரஞ்சிதா இருக்காளே சரியான கேடிங்க. என்னடா கேடி கேடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன்னு பார்த்தீங்களா, அவள் தாங்க இந்த பிளானே வந்து போட்டு கொடுத்தது. இவளுங்களுக்கெல்லாம் வந்து எதுக்கு வந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்பாக்காக வந்து சமைச்சாலாம் அதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு சுமந்துக்கிட்டு வந்து போகணுமா. ஏதோ இவளே வந்து தலைமையில் வச்சுக்கிட்டு இங்கேருந்து வந்து தூக்கிட்டு வர்ற மாதிரி வந்து சுமந்துக்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னம்மா வந்து பேசுகிறா. பின்னாடி வச்சு விட்டா, டிக்கியில் வச்சு விட்டா அது பாட்டுக்கு வந்து வரப்போகுது. அதை வந்து எவ்வளோ வந்து கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளோ வந்து அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அழித்து 2 பேரும் வந்து இப்படி நாசனமாக போகிறதுக்கு வந்து பண்ணி விட்டாங்களே. பாவம், அந்த புள்ள குழந்தை பசியில் எவ்வளோ நேரம் தான் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த குழந்தையே வந்து வாய் திறந்து வந்து சொல்லிடுச்சு, டாடா நல்ல இடத்த பார்த்து வந்து நிறுத்துங்க, அப்போ தான் வந்து என்னால் வந்து சாப்பிட முடியும், எனக்கு வந்து ரொம்பவே வந்து பசிக்குது, என்னால் வந்து பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வாயை திறந்து வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலேயும் வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து வண்டியை வந்து நிறுத்தலாம், ஒரு நல்ல இடத்துல பார்த்து நிறுத்துறேன் செல்லம், உனக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயும் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து வண்டியை பார்த்து வந்து நிறுத்துறதுக்காக வந்து பார்த்துட்டாருங்க. ஒரு ஊருக்குள்ளே வந்து போனதுமே வந்து ஒரு மரத்தடியில் போயிட்டு ஒரு கோயில் பக்கமாக வந்து பார்த்து அந்த இடத்துல வந்து நிறுத்துகிறாங்க. கோயில் பூஜைக்காக வந்து போகிறாங்க. ஆனால் மறுபடியும் வந்து கோயில் பக்கத்துலேயே வந்து நிறுத்தி அந்த இடத்துல வந்து மேட்டெல்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கும்போது என்ன சாப்பாடெல்லாம் தனித்தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து கேட்குறாங்க. ஏதோ தெரியாத மாதிரியே எல்லாமே வந்து பண்ணதை கேடி வேலை தான் எவ்வளே வந்து தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறான்னு மட்டும் பாருங்களேன். அந்த அளவுக்கு வந்து கேடுகட்ட கேடியாக இருப்பா போலக்குது நம்ம ரஞ்சிதா. சரி, ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பாடெல்லாம் அப்படியே தனித்தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து புளியோதரை அதுக்கப்புறம் செஞ்சு வகை வகையாக செஞ்சுட்டு வந்தாங்க நம்ம மல்லி. கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் வந்து கண்முழிச்சு அதுக்கப்புறம் வெடிகாலம் எழுந்து கண்முழிச்சு புள்ள வந்து கேட்டுச்சே, அதுக்காக வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து சமைச்சு அவங்கெல்லாம் வந்து பார்சல் பண்ணி அழகாக வந்து பேக் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த சாப்பாட்டில் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து பெட்ரோலை வந்து ஊற்றிருந்தாங்க. ஏதோ தண்ணி ஊற்றிருந்தா கூட வந்து பரவாயில்லைங்க, ஏதோ ஒன்று வந்து கஞ்சியோ ஏதோ ஒன்று குடிச்சோம் அந்த மாதிரி கூட வந்து குடிச்சிட்ருக்கலாம். ஃபுல்லாக வந்து பெட்ரோலை ஊற்றிருக்காங்களே, இவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து ஒரு ஐடியா கூட இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான பொம்பளையாக வந்து மாறிட்டுருக்காங்க. ஒரு குழந்தை வந்து கேட்டுச்சு, அந்த குழந்தைக்காக ஒரு பாக்ஸாச்சும் வந்து வச்சுருக்கலாமே மிச்சம் மீதி அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து சொல்லி வந்து தோணலை. மொத்தத்துலேயே வந்து ஃபுல்லாக வந்து பெட்ரோலை வந்து கலந்து விட்டாங்க. கலந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது என்ன தண்ணியாக இருக்கேன்னு ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து பெட்ரோல் நாற்றம் அடிக்குதுங்க. பெட்ரோல் தான் ஊற்றுனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் மட்டும் இல்லைங்க, பெட்ரோலு, மண்ணெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீசலு, இது எல்லாத்தையுமே 3த்தையும் கலந்து வந்து ஊற்றிட்டுருக்காங்க. அவங்களுக்கு எப்படி தான் அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து அந்த வாட்டர் பாட்டில் வந்து சூப்பர் மார்க்கெட்லையோ இல்லை வேறு எங்கேயோ வந்து ஒரு கடையில் தான் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பெட்ரோல் எங்கேருந்து வந்து கிடச்சிருச்சிங்க. அந்த பெட்ரோலை வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து சாப்பாட்டில் வந்து ஊற்றி விட்டாங்க. ஊற்றந்தான் அந்த சாப்பாடு நல்லாவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து லைட்டாக மேலே பாக்ஸ் மேலே ஊற்றினாலே வந்து அது வந்து செம்ம ஸ்மெல் அடிக்கும். இதில் வந்து சாப்பாட்டிலே ஊற்றினா அவ்வளோதான், அது அவ்வளோதான், தூக்கி போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்தே கொட்டிட்டாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாட்டா.